ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். நெல்லையில மணல்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழால தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டது. வந்தே மாதரம், தேசிய கீதம் இரண்டும் முதல்ல பாடப்பட்டது. 3வதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. உயர்கல்வித்துறை அமைச்சர் விழாவிற்கு வரல. பட்டம் வாங்க வேண்டிய ஒரு டிஜிபி விழாவுக்கு வரல. கடையநல்லூர் எம்எல்ஏ அவரும் வரல. திருநெல்வேலி எம்பியும் வரல. இவர்கள் எல்லாம் விழாவை புறக்கணித்திருக்கிறார்கள். மாணவர்கள் தரப்புல யாரும் புறக்கணிக்கல, எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இதுதான் அந்த விழாவின் சிறப்புகள். நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, 2 விஷயம். ஒண்ணு, முதல்ல ஒரு சீஃப் மினிஸ்டர் முதல்வர் பிரதமரை சந்திக்கும் போது இந்த தமிழ்தாய் வாழ்த்தை பத்தி ரெஃபரன்ஸ் கொடுத்ததே தப்புன்னு அந்நேரமே சொல்லியிருக்கேன். கொடுத்திருக்க வேண்டிய தேவையே கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இதெல்லாம் திட்டம் போட்டு நடக்கிறதுன்னு சொல்லி எனக்கு தோணுது. அது நடக்கிறது பிஜேபி ஆட்சி தான். அவங்க சொல்றது எதையுமே இவங்க மீறி பண்றது இல்லை. முக்கியமான விஷயங்கள் எல்லாத்துலயுமே சின்ன சின்ன விஷயங்கள். இப்ப சம் பீப்புள் வில் மேக் நாய்ஸ். ஒரு மினிஸ்டர் சொல்லுவாரு தமிழ்தாய் வாழ்த்து தான் பிரதானமா இருக்க வேண்டும்னு. விஸ்வநாதன் போகாம இருப்பாரு. இதனால சரியா போச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஒரு காலத்துல இந்தி மொழி திணிப்பு அப்படிங்கறத எதிர்த்து மாணவர்கள் ஆக்ரோஷமா இருந்தாங்க. இன்னைக்கு உள்ள மாணவர்கள்ட்ட அந்த ஆக்ரோஷம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த தமிழ்தாய் வாழ்த்தை பத்தி அவங்களுக்கு எந்த விதமான இம்பாக்டும் இல்லை அப்படிங்கறதான் உண்மை. இது கொஞ்சம் கசப்பான உண்மை. ஆனால் இதை பிஜேபி நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இளைய தலைமுறைகிட்ட இந்த இந்தி எதிர்ப்புங்க இது ஆக்ரோஷம் இருக்காது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி உணர்ந்திருக்கிறாங்க. பிஜேபி உணர்ந்திருக்கிறது. மாணவர்களிடத்துல இது போன்ற விஷயங்கள்ல பெரிய பலன் இருக்காது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக, தேர்வுத்தாள் கசிவு தொடர்பாக ஒரு எழுச்சியை மாணவர்களால அல்லது இளைஞர்களால உருவாக்க முடிஞ்சது தானே சார்? இங்க உருவாக்கலாங்களா? இங்க உருவாக்கல. ஆனா இங்க உள்ளவர்களும் அங்க போய் பங்கேற்றார்கள். It did not germinate here. சரி. முந்தைய ஜெர்மினேஷன் நிறைய ஜெர்மினேஷன் இங்கதான் நடந்தது. தமிழ்நாட்டுல தான் நடந்தது. இன்னைக்கு அது நடக்கல. அதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தமிழே படிக்க தேவையில்லைங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. எல்கேஜில இருந்து எம்ஏ வரைக்கும். அது ஒரு முக்கியமான காரணம். நீட்டுக்கு அதுக்கும் தமிழ் படிக்காம இருக்கிறதுக்கும் நீட்டுக்கும் என்ன சார் தொடர்பு? நீட்டு தொடர்பான விஷயங்களுக்கும் இங்க எதுவும் உணர்ச்சியே வரல. அப்ப எல்லா விஷயங்களுக்குமே உணர்ச்சி இல்லாம போறதுக்கு தமிழ் தெரியாததுதான் காரணமா? அப்படி பார்த்தா தமிழ் தெரியாதவர்கள் தான் அங்க பெரிய போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் ரெண்டையும் குழப்ப வேண்டாம் நம்ம. அதாவது ஒரு தேசியத்திற்கு என்று முதல்ல நமக்கு சந்தேகம் இல்லையில. இந்தியா பல தேசிய இனங்களை உள்ளடக்கிய ஒரு ஒன்றியம்ங்கிறது நமக்கு சந்தேகம் இல்லையில. ஒவ்வொரு தேசியத்துக்கும் விழுமியங்கள் இருக்கு. அந்த விழுமியங்கள் போற்றப்பட வேண்டியவை, காப்பாற்றப்பட வேண்டியவை அப்படின்னு தலைமுறையாக உணர்ந்திருந்தார்கள் அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கர்நாடகத்துல கர்நாடகத்துக்குன்னு ஒரு கொடி இருக்கு, மாநிலத்துக்குன்னு ஒரு கொடி இருக்கு. அந்த கொடி ஒவ்வொரு ஆண்டும் 1 மாத காலம் ஷாப்பிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாத்துலயும் அதை டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு இருக்கு. அவங்க தங்களுடைய மாநிலத்தின் விழுமியத்தின் அடையாளமாக அந்த கொடியை காண்கிறார்கள். அந்த மாநிலத்தை யாரும் பிரிவினைவாதின்னு சொல்லல. நம்மளதான் எதுக்கெடுத்தாலும் சொல்லுவாங்க. அப்ப நமக்குன்னு சில விழுமியங்கள் இருக்கு. அந்த விழுமியங்கள் இதுவரை காப்பாற்றப்பட்டு கொண்டிருந்தன. கடந்த 20-30 வருஷமா அதுல அலட்சியங்கள் காட்டப்பட்டன. அந்த அலட்சியங்கள் காட்டப்பட்டதன் விளைவாக இவர் நெல்சன் மண்டேலா கரெக்டா சொன்னாரு. ஒரு இனத்தை சிதைக்க வேண்டும் என்றால் அதனுடைய மொழியை சிதைத்து விட்டால் போதும்னாரு. நீங்க சொல்றீங்க இதான் எல்லாத்துக்கும் காரணமாங்கிறீங்க. இல்ல, இதான் எல்லாத்துக்கும் காரணம் நான் சொல்ல. ஆனா இது என்னுடைய அடிப்படை விழுமியம். இதை நான் விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் மத்த எதை பத்தியுமே எனக்கு முந்தி இருக்கிற மாதிரி சிந்திக்கிற ஆற்றல் எனக்கு கம்மியா தான் போகும். அது சந்தேகமே கிடையாது. அது போக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் மாணவர்கள் போராடித்தான் தீர்வு காணணுமா என்ன?
இல்ல. ஆனா மாணவர்களுக்கு மாணவர்கள் இல்ல சார். மாணவர்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்க வேண்டியது அதற்கு முந்தைய தலைமுறையினுடைய பொறுப்பு இல்லையா? அந்த பீரியட்ல அவன் வந்து இந்த அவங்க டீகிரேடேஷன் இருந்ததா? இல்ல அவங்க செஞ்சு கொடுக்காதனால தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். மொழியை வந்து ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்க ஏற்பாடு பண்ணாதனால தான் பேசிட்டு இருக்கோம் முந்தைய தலைமுறையை பத்தி. அவங்க பண்ணி வச்ச கோளாறு தான். மாணவர்கள் மேலே நான் குறை சொல்றேன். அவங்க நம்மளாம் சேர்த்து வச்சு பண்ணி வச்ச கோளாறு தான். அதனால அவங்க பாதிக்கப்பட்டாங்க. அதனால தமிழ் விழுமியம் வந்து அதனுடைய முக்கியத்துவத்தை இழந்து விட்டது இன்னைக்கு இளையோர் மத்தியில். அதுதான் உண்மை. சரி சரி சார். தமிழ் விழுமியம் அதனால போச்சு. மற்ற மாநிலங்கள்ல போராட்டங்கள் எதுவும் இல்லாம, மாணவர்கள் மத்தியில போராட்டங்கள் எதுவும் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க ஹிந்தியில தான் படிக்கிறாங்க. ஹிந்தி மொழியோடு தொடர்புடையவர்கள் தான் அவங்க. ஹிந்தியில படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் வந்து ஒரு மழுங்கல் தனம் இருக்குது இல்ல? அப்போ இதுக்கு காரணம் வந்து வேறு ஏதோ காரணமா? இல்ல மொழி பிரச்சனை மட்டும் காரணமா? சார், ஒரு இன்னைக்கு உள்ள முதிய தலைமுறை, தமிழ்நாட்டில் உள்ள முதிய தலைமுறை வந்து நம்முடைய மொழிக்கு ஒரு விபத்து ஏற்படும் பொழுதும் அதை உணர்கிறார்கள். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை எப்படி நாம் அமைத்துக் கொண்டோம், வாழ்க்கைங்கிறது எல்லாம் சேர்ந்தது. நம்முடைய வணிக முறை, நம்முடைய கல்வி முறை எல்லாமே நம்ம எப்படி அமைத்துக் கொண்டோம், அது சரியானதா இருந்ததா இல்லையா? அது சரியானதா இருந்ததுனாலதான் நம்ம முன்னேறிய மாநிலங்கள்ல ஒன்னா தொடர்ந்து இருக்கிறோம். அதெல்லாம் நம்மகிட்ட அடிப்படையில் வந்து தவறு கிடையாது. அதை நம்ம உணர்ந்திருக்கோம். அதனாலதான் நீட் வந்தா உடனடியா போராடுறோம். இது நம்முடைய இளைய தலைமுறையை பாதிக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போராடுறோம். இளைய தலைமுறையில யாரை பாதிக்கும்? இளைய தலைமுறையில ஏழை எளியவர்களில் புத்திசாலித்தனமாக இருக்கின்றார்களே அந்த மாணவர்களை அதிகமா பாதிக்கும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு விரட்டு வந்தது. இப்ப மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அனைத்து இந்திய அளவு. இன்னொன்னு என்னன்னா, மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் இன்க்ளூடிங் வெஸ்ட் பெங்கால் ஒரு அனைத்து இந்திய கட்சி பலமான கட்சியா இருக்கு. ஒரு காலத்துல காங்கிரஸ் பலமா இருந்து இன்னைக்கு பிஜேபி பலமா இருக்கு. இங்க வந்து கடந்த 50 ஆண்டுகளாக அனைத்து இந்திய கட்சி பலமே கிடையாது. இவங்க முதுகுல ஏறி தான் சவாரி பண்ணோம். அதுதான் அவங்க நிலைமை. அனைத்து இந்திய கட்சி ஒண்ணு பலமா இருந்தா கூட மக்கள் மத்தியில வந்து ஒரு விதையை தூவி விடலாம், இது நல்லது தானே நடக்குது அப்படின்னு. முதல்ல அப்படித்தான் எல்லாரும் நினைச்சாங்க நம்மளை தவிர நீட்டை பத்தி. அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜி பேசினாங்க, அதுக்கப்புறம் குமாரசாமி பேசினாரு, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரத்துல பேசினாங்க இல்ல இந்த நீட் ஆபத்தானது அப்படின்னு. முதல்ல அவங்களுக்கு தெரியல, நமக்கு அது முதல்ல தெரிஞ்சிருந்தது, நம்ம பேசணும். இன்னும் முழுக்க முழுக்க மாணவர்கள் நீட்டே கொடுமை அப்படிங்கிறத உணரல. அதுக்கு ஏன் காரணம்னு சொல்லி கேட்டா, அடுத்து இந்த தலைமை பொறுப்பு எந்த கிளாஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். மாணவர்கள் தலைமையேற்று இருக்கிறவர்கள் இருக்காங்க, அவங்களுடைய கிளாஸ் கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதை சொன்னா போதும், பாலச்சந்திரன் சொன்னாரு, ஜென்ராம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு, 2 பேரும் கம்யூனிஸ்டுகள், தேச விரோதிகள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எந்த கேரக்டருமே பார்க்க கூடாதுன்றாங்க சார். அதுக்கப்புறம் நீங்க கிளாஸ் கேரக்டரை பார்க்கணும்னு சொன்னா எப்படி? அதுதான் அடுத்தாப்புலயும் பேசணும்னு நினைச்சேன். 2-3 விஷயங்கள் அதுல இருக்கு. மாணவர்கள் மேல 18 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களை யாரையாவது சிறைப்படுத்தி இருந்தீங்கன்னா அவங்களை எல்லாம் விடுதலை செய்யுங்கள், மாணவர்கள் மேல வழக்குகளை போட்டு ரொம்ப தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு எல்லாம் உச்சநீதிமன்றத்திலிருந்து ஆணை. அப்புறம் அங்கு நடந்த பெல்லட்டு சூடுக்கும் தடியடிக்கும் ஒரு சுதந்திரமான விசாரணை அமைப்பை உருவாக்கினால் என்ன அப்படின்னு ஒரு பரிந்துரையும் உச்சநீதிமன்றத்திலிருந்து கொடுத்திருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த பரிந்துரை கொடுத்தது வரவேற்க தகுந்ததுங்க. ஆனா எங்க கோளாறு வருதுன்னா, இந்த பரிந்துரையை தொடர்ந்து சாட்டையடி மாதிரி ஊடகங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அரசு. அந்த அழுத்தத்தினால அரசு வேற, ஆனா அந்த அந்த ஞாபகப்படுத்துற தன்மையை வந்து இன்னைக்கு ஊடகங்கள் இழந்து விட்டார்கள். அதான் வருத்தத்திற்குரியது. அதனால இது எல்லாமே வந்து காற்றோடு காற்றாக கரைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கு. இல்ல, நம்ம ஊடகங்கள் சுத்தமாக இழந்துட்டாங்கிறத நான் மறுக்கல சார். அது ஊடகங்களை நீங்க சொன்னதுனால நான் பதிலுக்கு இந்த கேள்வி கேட்கிறேனோன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அதாவது நம்ம பிள்ளைகளை இப்படி எல்லாம் காவல்துறை ஒடுக்குகிறதே அப்படின்னு காவல்துறையை சார்ந்த நபர்களோ அல்லது எக்ஸிகியூட்டிவ்ல இருக்கிற பிற லீடர்ஸோ, அமைச்சர்களை விட்டுருங்க, அதிகாரிகள் மட்டத்துல மேல இருக்கக்கூடியவங்களோ ஒரு சிறு உணர்வு கூட இல்லாமலா இருப்பாங்க. இருக்கும். அவங்க பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, அங்கெல்லாம் போய் மாட்டிக்கிட்டாதீங்கன்னு சொல்லுவாங்க. அவர்களை காப்பாற்றிக் கொள்வாரு. ஆமா ஆமா. இந்த தடவை நான் ஒண்ணு கேள்விப்பட்டேங்க, அது ரொம்ப முக்கியமான செய்தி. சிஆர்பிஎஃப் இதெல்லாம் பேட்டர்லாம் கொண்டு வந்தாங்க டெல்லியில. ஆனா நான் கேள்விப்பட்டது சிஆர்பிஎஃப் வந்து மாணவர்கள் மேல் நாங்க தாக்குதல் நடத்த மாட்டோம்னு சொன்னாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருந்திருந்தா அதுவும் ஒரு காரணம் இவங்க மண்டி ஓட்டுவது.
அந்த ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் தான் அவங்க தான் அந்த ஆணிகள் சொருகிய பெரம்பால அடிச்சாங்க, கம்பால அடிச்சாங்கங்கிற மாதிரி செய்திகள் வருது இல்ல அதுல இருந்து. சார் முதல்ல இந்த பெல்லட் ஸ்டட்டட் பேட்டன் வந்து எப்படி அவங்க எடுத்துட்டு போறதுக்கு அனுமதிச்சாங்க? யாரும் அதை பத்தி கவர்மெண்ட்ட கேட்க கவலைப்படவே மாட்டேங்கிறாங்க. அது ஒரு சீரியஸ் இஷ்யூவாக மாறலன்னா அது ஊடகங்கள் ஹைலைட் பண்ணல, சோசியல் மீடியால மட்டும்தான் அது வருது அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் உண்மைதான். பட் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி ஒரு செய்தி பரவுதுங்கிற எண்ணம் வந்த உடனேயே எக்ஸிகியூட்டிவ் அல்லது ஜுடிஷியரி எல்லாம் வந்து லெஜிஸ்லேட்டர்ஸ் எல்லாரும் பரபரக்க வேண்டாமா? பரபரக்கணும். அப்போ வேர் டு வி லிவ் அப்படிங்கிற கேள்விதான் திரும்பவும் வரும். சார் இன்னைக்கு நான் வந்து பார்த்த மட்டும் நம்ம பெரிய பெரிய மாரல்ஸா எதெல்லாம் நம்ம சமுதாயத்துல வேரூன்றி போயிருக்குன்னு நினைச்சோமோ அதெல்லாம் வேரூன்றி போனதை நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருந்த போல நினைக்க வேண்டியிருக்கு இன்னைக்கு சமுதாயத்துல உள்ள ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது. ஆமா சார், அப்படிதான் இருக்கு. அது ஜெனரேஷன் இடைவெளி காரணமா, தலைமுறை இடைவெளி காரணமா, இல்ல நம்ம தலைமுறைக்குள்ளேயே நாம தனிமைப்பட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது வரைக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம். இன்னைக்கு நான் வந்தபோது ஒரு டாக்ஸி டிரைவர் ஒருத்தர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் எனக்கு வண்டி ஓட்டிட்டு வந்தாரு. இவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க சமுதாயத்துல என்ன ஃபீலிங் இருக்குன்னு. அவரு விஜயுடைய ஆட்சியை பாராட்டுறாரு. அவர் ஒரு சேஞ்ச் இருக்குல்ல சார். இன்னைக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் சர்வன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருந்திருக்காங்க சார். என்ன சொல்லியிருந்திருக்காங்க, இப்ப இவங்க எங்களை லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, இப்ப இவங்கெல்லாம் அதிகாரிகள், மேலதிகாரிகள், அமைச்சர்கள்லாம் வந்தா அவங்களுக்கான செலவெல்லாம் நாங்க எடுத்துக்க வேண்டியிருக்கு, நாங்க எங்க போவோம் அப்படின்னு கேட்கறாங்க சார். அப்ப அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து ஒரு கிளப்பி விட்டுருக்காருல அப்படின்னு சொல்லி இப்படி நினைக்கிறாங்க அவங்க. அவங்கள பொறுத்த மட்டும் என்ன விவரங்கள் தெரியுது அவங்களுக்கு? இவர் ஏதோ புரட்சிகரமா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நான் வந்து 2-3 கேள்வி கேட்டேன். ஆமா, அந்த கட்சியை சேர்ந்த ஒரு பெண்ணே, கட்சியை சேர்ந்த 2 பேர் வந்து என்னை வந்து வன்புணர்வு முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்களே. அடுத்து வந்து கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த அமைச்சரே வந்து இதுக்கெல்லாம் வந்து அட்வொகேட் கவர்மெண்ட் அட்வொகேட் அப்பாயின்மெண்ட்டுக்கு 20 லட்சம் 25 லட்சம் லஞ்சம் கேட்டான்னு சொல்லி அந்த கட்சியை சேர்ந்த பெண் அட்வொகேட் ஒருத்தங்க வழக்கு போட்டாங்க. அந்த பெண் அட்வொகேட்டை கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்களே. இப்படி எல்லாம் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, அவர் ஒருத்தர் மட்டும் நல்லவரா இருந்தா என்ன சார் பண்ண முடியும்? சரி, அப்ப இவர் நல்லவரா இருந்து என்ன நடக்குது? அதுக்கு பதில் இல்லை. ஒரு இமேஜ் எப்படி இருக்குன்னா, விஜய் வந்து நைட் இன் ஷைனிங் ஆர்மர் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு இமேஜ் இருக்கு. அது இமேஜ் இருக்கு. ஆனா அது தொடர்பாக என்ன நடக்குதுங்கிறத பற்றி இப்போ வந்து அவங்களுடைய கிடங்கிலேயே கந்த பொடி விழுந்துகிட்டே இருக்குது. அதாவது 15 லட்சம் கேட்டு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்குது அந்த வழக்கறிஞர் அப்பாயின்மெண்ட்ல. இன்னொரு அமைச்சர் வந்து கடுமையான வார்த்தைகள்ல மிரட்டுறது ஆடியோ ஒண்ணு வருது. அவங்க தவிர்க்க தொடர்பான ஆடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு சார். யாரும் எதிரிகள் யாரும் எடுத்து இதெல்லாம் போடுற மாதிரி தெரியல. அதை ரிலீஸ் பண்ற தவிர்க்க நிர்வாகி அல்லது தவிர்க்கவை சார்ந்தவர்களை உடனடியாக ரிலீஸ் பண்றவங்களை தான் கட்சியை விட்டு நீக்குறாங்க. அது ஒரு ட்ரெண்ட். முக்கியமான விஷயம் என்னன்னா, பாதிக்கப்பட்டவங்க செய்யறாங்க, பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க இந்த பாதிப்பு நமக்கும் வரும், மொத்தத்துல நிலைமை சரியில்லை அப்படிங்கிற உணர்வு வந்து பொதுமக்கள் மத்தியில இல்ல. அது இல்ல, பாதிக்கப்பட்டவர்களோட நின்னு போகுது. ஆமா, இரும்பு திரை ஒரு படத்தை பத்தி நீங்க தான் சொல்லி, இரும்பு திரை சிவாஜி நடிச்ச படத்தை நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க. நல்ல அற்புதமா வாசல் எடுத்த படம் அது. வந்து முதலாளி வந்து சம்பளத்துல வந்து போனஸ்ல வந்து 1/3 மட்டும் கொடுத்துட்டு மொத்தமா கொடுத்தா எழுதி வாங்குவாரு. இவர் அதை எதிர்த்து நிற்பாரு சிவாஜி. அப்ப இவர் வந்து சொல்லுவாரு, அவங்க அண்ணன் எஸ் வி சுப்பையா சொல்லுவாரு, கஞ்சிக்கு இல்லாம இருக்க நமக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு வழி பண்ணாரு முதலாளி, அவருக்கு எதிர்த்தா இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆனா கடைசியில அந்த தம்பிய வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணது தப்பு, அதனால எங்க அம்மா உயிர் போற மாதிரி இருக்கு, தயவு செய்து காப்பாத்துங்க முதலாளின்னு காலில் வந்து விடுவார். முதலாளி வந்து அவர் எட்டி உதச்சிருவாரு. அதுக்கெல்லாம் இதுக்கு என்கிட்ட வர்ற அப்படின்னு. அவர் பாதிக்கப்பட்ட போதுதான் எஸ் வி சுப்பையாவுக்கு தெரியும். அடுத்த நாள் யூனியன் போராட்டத்தில் அவர் தான் முன்னாடி கொடியை போச்சு நிற்பார். நன்றி கெட்ட மனிதருக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு குரல் எழுப்புறது எஸ் வி சுப்பையா. எஸ் வி சுப்பையாக்கள் வரணும் வரணும். இந்த லாயல்ட்டிக்கு எந்த விதமான பொருளும் கிடையாது இன்றைய சமூகத்துல. லாயல்ட்டியே வந்து கடவுளுக்கான லாயல்ட்டி, மதத்துக்கான லாயல்ட்டி, அதுக்கப்புறம் கடவுளுடைய பிரதிநிதியான மன்னருக்கான லாயல்ட்டி,
அப்படின்னு இந்த விசுவாசம் கோருவதே வந்து ஜனநாயக யுகத்துல எதிரானது அப்படின்னு நாம 2 பேரும் இங்க பேசிக்கலாம் சார். 3வது நபருக்கு கூட அது போகாது சார். போல கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட 14 மின்னணு வாக்கு இயந்திரங்களை ஆய்வு செய்யறாங்க. இன்று முதல் 7 நாட்களுக்கு அந்த பணி நடைபெறும். திமுக தலைவர் ஸ்டாலின் கோரிக்கை மனு அடிப்படையில இந்த பணிகள் நடக்குது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இன்னைக்கு அந்த பணி ஆரம்பிச்சிருக்கு. இதுல 14 மின்னணு வாக்கு ஒரு சாம்பிளாக இது வருதா சார், இல்ல இதுக்கு பின்னால என்ன மெசேஜ் இருக்கு? இதுல தவறுகள் இருக்குதுன்னா இதை சாம்பிளா வந்து ஸ்டாலின் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல தவறுகள் இருந்ததுன்னா சும்மா விவரம் இல்லாம ஸ்டாலின் விவரம் இல்லாம இந்த வேண்டுகோள் கொடுத்திருக்க மாட்டாரு. இன்னொன்னு, எதுக்கு எடுத்தாலும் நீங்க திமுகவை ஆதரிக்கல. நம்பர் 1, அவங்க நல்ல காரியம் செஞ்சு நான் ஆதரிக்கிறேன். இந்த திமுக தலைவரை பத்தி நான் வந்து ரொம்ப நல்ல அபிப்பிராயத்தோடு நீங்க திமுகவுக்கு எதிராக சொல்றதெல்லாம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். புரிய மாட்டேங்குது. என் கஷ்டமே அதுதான். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டாலின் வந்து சொல்லிருக்கலாம்ல, மின்னணு எந்திரத்துல கோளாறு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிருக்கலாம்ல. ஒரு வார்த்தை சொன்னாரா? நான் சட்டத்துப்படி என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு தான் போறாரு. ஏன் இதையே மத்தவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? கரூரில் என்னை குற்றவாளியாக்குவதற்காக திட்டமிட்டு இப்போ காவல்துறையும் அரசியல் கட்சியும் செய்து விட்டார்கள் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. அப்படிலாம் இவர் என்ன பேசல. ஆமா, இப்ப நீங்க இதுக்கு முந்தின இதுக்கு நீங்க பதில் சொல்லும் போதே எனக்கு அந்த கேள்வி வந்தது. அதாவது தினந்தோறும் தவேக தொடர்பான குற்றங்கள் தொடர்பாக வீடியோ, ஆடியோ அல்லது செய்திகள் அப்படின்னு வந்துகிட்டே இருக்குது. ஆனா எல்லாரும் அதை கடந்துட்டு விஜய் நல்லவர்னு நம்ம எல்லாரும் போயிட்டே இருக்கோம். ஆனா இதே இது திமுக ஆட்சியில திமுக காரங்க செய்தாங்கன்னு வந்திருந்ததுன்னா இவ்வளவு சலுகைகள் வந்து ஸ்டாலினுக்கு கொடுக்கப்படுமா? இல்ல எல்லாரும் சேர்ந்து ஸ்டாலினை ஒரே அடியா அமுக்குவாங்களா? ஊடகங்களுடைய கிளாஸ் கேரக்டர் அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படி பார்த்தா ஸ்டாலின் வந்து என்ன புரலட்டேரியட்டா, பாட்டாளியா, உழைக்கிறாரா, தொழிலாளியா அப்படின்னு கேட்பாங்க. விபி சிங் என்ன புரலட்டேரியட்டா, பாட்டாளியா, தொழிலாளியா? மகாத்மா காந்தி என்ன பாட்டாளியா, புரலட்டேரியட்டா, தொழிலாளியா? எத்தனை பேர் சொல்லலாம்? இது மாதிரி எத்தனை பேரை சொல்லலாம். ஆமா, ஆனா யாருக்காக அவங்க நிக்கிறாங்கிறதுனால அவங்களுக்கு கிளாஸ் அங்க டிசைட் ஆகுதா? ஆமா, நிச்சயமாக. அதாவது ஏழை எளிய மக்களுக்கு சாதகமாக எதுவும் செய்யலன்னா நீங்க நல்ல ஆட்சியாளர், நல்ல நிர்வாகி அப்படிங்கிற பெயரோட போயிடலாம். ஆமா, பெருநிறுவனங்களுக்கு மட்டுமே உதவி செய்துட்டு இருக்கணும். ஆமா, ஏனென்றால் அப்படி உதவி செய்யும் பொழுது புல்லுக்கு மாங்கை பொசிந்துன்னு எனக்கும் கிடைக்குது. அதனால நான் இதுக்கு வாய் திறக்கணும். அதான் அவங்க சத்தம் தான் சார் பெரிய சத்தமா இருக்குது. அரசியல்ல முக்கியமான இடமே அதுதான். அதாவது ஒரு 5% கொளிக்கிறாங்கன்னு 5% வச்சுக்கிட்டா அதுல கசிந்து வர்ற நீர்னால பலன் அடையறவங்க தான் அந்த 5% பாதுகாக்கிறதுக்கு பெரிய சத்தம் போட்டுக்கிட்டு பிரபகண்டா மிஷினரியாக தங்களை தாங்களே மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு கீழ்த்தரமா எழுத முடியும்னா, இந்த காலை உணவு முதல்வர் வந்து முன்னாள் முதல்வர் அறிவிச்சதுக்கு ஒரு பத்திரை வந்து எழுதினாங்க, கழிப்பறைகளில் இந்த கழிவுகள் அதிகமாகிவிட்டதுன்னு எழுதினாங்க. அவ்வளவு கீழ்த்தரம் எழுதணும். இதெல்லாம் பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்த தரம் தாழ்ந்து போவது தொடர்பாக இன்னைக்கு ஹிந்துல நீட் ஃபார் மாடரேஷன் இன் பப்ளிக் ஸ்பீச்னு முன்னாள் IAS அதிகாரி சண்முகம் ஒரு ஆர்டிகிள் இருக்கிறாரு. ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறாரு. அதான் சார், கிட்டத்தட்ட அதான் மார்க் ட்வைனோட கோட்டோட ஆரம்பிச்சிருந்தார்ல, கிட்டத்தட்ட சரியான சொல்லுக்கும் சரியான சொல்லுக்கும் இடையிலான தூரமே மிக மிக பெருசு அப்படின்னு. அங்கிருந்து ஆரம்பிக்குது சார் எல்லா பிரச்சனையும். மைனர் இரிகேஷனுக்கு வந்து கலைஞர் வந்து அமைச்சர் இருந்தார் ஒரு காலத்துல, அதே 1967. அப்போ ஒருத்தர் வந்து எழுதினார், சிறுநீர் பாசன அமைச்சர்னு எழுதினார். கேட்டா டிரான்ஸ்லேஷன். இது சரியானதற்கும் கிட்டத்தட்ட சரியானதற்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாட்டு. இதுதான் மிகச்சிறந்த உதாரணம். எழுதும் போது 2 விஷயங்களை பார்க்கணும், அது இல்லாம நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு
ஆதி காலத்துல ஆங்கிலம் கற்றுக் கொடுத்த பேராசிரியர் ஒருவர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருது. அப்சர்டிட்டி அண்ட் ஆம்பிகுட்டி உங்க எழுத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னாரு, அது எனக்கு அப்படியே ஞாபகத்துல இருக்கு. இது அப்சர்டா இருக்குன்னு தெரியாதா சார் டிரான்ஸ்லேட் பண்றவங்களுக்கு? இல்லையே, அவர் வந்து நான் அப்சர்டா என்ன எழுதுனேன், ஆம்பிகஸா தான் எழுதுனேன் பார். பட் ஹி டஸ் நாட் நோ ஆம்பிகுட்டி லீட்ஸ் டு அப்சர்டிட்டி. பேசுற துணி, உள்ளடக்கம், தரம் எல்லாமே ஆமா, கவலை பாடி லாங்குவேஜ், பாடி பாடி லாங்குவேஜ். லாங்குவேஜ், ஆமா எல்லாமே. பட் இப்படி சொல்றது வந்து கிட்டத்தட்ட ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆபீசர் சொல்லலாம், ரிட்டையர்டு பிற துறைகளை ஜட்ஜஸ் சொல்லலாம். நீங்க எல்லாம் வயதானவர்கள். இன்றைய தலைமுறைக்கு இதெல்லாம் ஓகே தான். இனி பேசுறதே அவங்களுக்கு புரியுற மொழியில, அவங்களுக்கு புரியுற துணியில அப்படின்னு ஒரு தியரி ஓடிக்கிட்டு இருக்கேன் சார். இப்ப இவரு ஒரு ஐஜியா இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ராவுக்கு வந்து அனுப்புனாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால. நான் நேரம் அங்க இருந்தேன் டெல்லியில. அவர் என்கிட்ட வந்து சொல்றாரு, புதுசா ரால ஒரு பையன் சேர்ந்திருக்கான் போல. இது எப்போ 1992லயே நேரமே ஜெனரேஷன் சேஞ்ச் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் வந்து என்கிட்ட சொல்றாரு, இந்த பயலுக்கு முளைச்சு 3 இலை விடல, என்னைய ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான், என்ன நினைச்சிட்டு இருக்கான்? நான் சொன்னேன், சார் அங்க வந்து அங்க சிஸ்டமே அப்படித்தான். முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மல்டிநேஷனல் கார்பரேஷன்ல என்னுடைய பையன், உறவுக்கார பையன் ஒருத்தன், அவனுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஒருத்தர் அவனை பத்தி கேள்விப்பட்டு, இவர் பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் கேள்விப்பட்டு அந்த பையனை கண்டுபிடிச்சு அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்ததுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அமெரிக்காவுக்கு போறான். இப்ப போகும்போது அவர் பன்னீர்செல்வம் சொல்றாரு அவங்ககிட்ட வந்து, ஏலே அங்க ஆபீஸ்ல மறந்து அங்கிள்னு கூப்பிடுறதுல பன்னீர் பன்னீர் அப்படிதான் நீங்க கூப்பிடணும் தெரியுதா? அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும் இளைய தலைமுறை. இப்ப நான் முதல்ல இந்த வீடு வாடகைக்கு வந்த போது இவர் என்ஜினியர் ஒருத்தர், அவருடைய சொந்தமான வீடு, அவருடைய பொண்ணு பேர்ல இருந்தது. அந்த பொண்ணு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கு. முதல்ல நான் போது அந்த பொண்ணை போன்ல பேசும்போது, எஸ் பாலா, மை டாட் டாக்ட் அபவுட் யூ அப்படின்னு சொல்லுச்சு. சரிமா, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு டீக்ரேடேஷனோட கூடிய ஒரு பண்பாட்டை அசெப்ட் பண்றது, அப்படியே ஒரு பண்பாட்டை உருவாக்குவது, அதெல்லாம் ரொம்ப எளிது. ஆனா திரும்ப பழைய ஒரு நாகரிகமான ஒரு மரியாதையோடு கூடிய பண்பாட்டை திரும்ப உருவாக்குவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கான அவசியம் இருக்கா? அமெரிக்கன் பண்பாடை நம்ம அப்படியே சுவீகரித்துக் கொள்ளும் போது எல்லாரும் பெயர் சொல்லி அழைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது வந்ததுக்கு பிறகு மரியாதை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? இல்ல, பெயர் சொல்லி அழைக்கிறதுனால மரியாதை குறையறது இல்ல. அது ஒரு இதா இருக்கு, சிஸ்டமா இருக்குன்னு வைங்க. அவங்ககிட்ட உள்ள சிஸ்டத்தை கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணணும். அவங்ககிட்ட ஆபீஸ்ல உள்ள அணுகுமுறையில உள்ள நேர்மை, பங்க்சுவாலிட்டி எல்லாம் வந்து அதுக்குள்ள அடங்கி இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து ஃபாலோ பண்ணணும். நம்மளுக்கு நம்ம வசதியானது மட்டும் எடுத்துக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுதான் கன்வென்ஷன். அது தப்பு. பட் ஷண்முகம்ஸ் ஆர்டிகல் இஸ் வெரி குட். ரொம்ப நல்லா எழுதியிருக்கு. வெரி குட், ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறார் சார். ஆமா, ஓகே, ரொம்ப நன்றி சார். நீங்க மீண்டும் தாய்நாட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறீங்க. ஓய்வெடுங்க சார். நாளைக்கு பார்ப்போம். அதாவதுங்க, உங்களை மாதிரி ஆட்கள் தான் நாட்டுக்கு தேவை. உங்களுக்கு தேவையான வேலையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஓய்வெடுங்க சொன்னீங்க. நாங்க உங்களை சோம்பி இருக்க விட மாட்டோம் சார். சுறுசுறுப்பாக்கிக்கிட்டே இருப்போம். அப்படி வச்சிருங்க, சந்தோஷம் தான். ஓகே சார், ஓகே. அப்ப நாளைக்கு பார்ப்போம் சார். வணக்கம். 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 வணக்கம் சார்.